ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம ஐ லவ் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ட்ராமாவோட 8th பார்ட் பார்க்க போகிறோம். வெல்கம் டு டி கிசஸ். நம்ம சேனலில் கொஞ்சம் பர்சனல் விஷயம்னால ரொம்ப நாளாக வீடியோ போடல. இது கண்டினியூவாக வீடியோ வந்துடும். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாமா? லாஸ்ட் எபிசோடில் வேங் அப்படின்னு சொல்லி நியூவாக ஒரு கேரக்டர் காமிச்சிருப்பாங்க. ஹீரோயினுக்குமே லைட்டாக அவங்க கேரக்டர் பிடிச்சிருக்கும், வேங்குமே ஹீரோனோட கேரக்டர் பிடிச்சிருக்கும். இப்போ வேங் அப்படியே ஹீரோனை ட்ராப் பண்ணிட்டு வீட்டுக்கு கிளம்புறாரு. நோட் பண்ணுறாரு, ஹீரோனோட ஹீல்ஸ் உடஞ்சிருக்கும்ல, அது வந்து கார்லேயே தான் இருக்குது. அதை பார்த்ததுமே ஹீரோயின் ஞாபகம் வந்து லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாரு. இங்கே அப்படியே கட் பண்ணால் கங்கங் வீட்டில் தான் காமிக்கிறாங்க. ஹஸ்பண்ட் இருக்கும்போது 4 ரவுடி உள்ள வந்துடுறாங்க. காசு எப்படா தருவ அப்படின்னு சொல்லி கத்தியை காமிச்சு மிரட்டுறாங்க. காசு தந்துடுறேன், கொஞ்சம் பொறுமையா இருங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க கேட்குற மாதிரியே இல்லை. இவர் உடனே ஹீரோயினை வந்து எனக்கு தெரியும், அவன் வந்து என் ஒய்ஃபோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே யார் அது அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஃபோட்டோவுமே எடுத்து காமிக்கிறாரு. இது ஃபேமஸான டைரக்டர், இவங்ககிட்ட நிறைய காசு இருக்கு, நீங்க போய் கேட்டீங்கன்னா கண்டிப்பா தந்துருவாங்க அப்படின்னு சொல்ல அந்த ரவுண்டுமே போய் கேட்பேன், தரலைன்னா உனக்கு இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. பயமாகிடுது, ஐயோ இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி வேக வேகமா கங்கன் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்றாரு. இந்த மாதிரி ரவுடிஸ்லாம் மிரட்டினாங்க, நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். உங்களுக்கு பயமாகிருது, ஓடி வராங்க ஆஃபீஸ்க்கு. ஆஃபீஸில் காமிச்சா ஹீரோயின் வந்து மிரட்டிட்டு இருக்காங்க, காசு கொடு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஹீரோயின் பயப்படுற மாதிரில எல்லாம் வந்து ரொம்ப போல்டானவங்களாச்சு. நான் எதுக்கு உங்களுக்கு காசு தரணும் அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி கங்கங் ஹஸ்பண்ட் சொன்னா, இங்க 2 பேரும் ஒட்டுக்கா இருந்த ஃபோட்டோஸை கூட காமிச்சா அப்படின்னு சொல்லும்போது, நான் யார் கூட வேணா ஃபோட்டோ எடுத்துப்பேன், என் ஃபேன்ஸ் கூட கூட எடுத்துப்பேன், அவள் வந்து என் கோ ஒர்க்கர், அதாவது என் அசிஸ்டன்ட், அவ்வளோதான், அவள் கூட நான் ஃபோட்டோ எடுத்தேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது கரெக்டாக கங்கங் வெளியே வந்துடுறாங்க. ஏன் பேசிட்டு இருந்து எல்லாத்தையுமே கேட்டுடுறாங்க. அவங்க வந்து தப்பா புரிஞ்சுக்கிறாங்க, என்னடா இவ காசு அப்படின்னு வந்ததும் நம்ம ஃப்ரெண்டே இல்லைன்னு சொல்றாளே அப்படின்னு தான் அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. ஆனால் ஹீரோயின் கங்கங்க்கு எந்த பிரச்சனையுமே வந்துடக்கூடாது, இவங்க வந்து நம்ம ஃப்ரெண்டுன்னு தெரிஞ்சுட்டா அவள் ரொம்ப கஷ்டப்படுத்துவாங்க, மிரட்டி காசு கேட்டுட்டே இருப்பாங்க அப்படிங்கிற ரீசனுக்காக தான் சொல்லியிருப்பாங்க. அவங்களுமே விடுற மாதிரி இல்லை, நீ காசு கொடுத்தாதான் போவோம் அப்படின்னு சொல்லும்போது, ஒழுங்கா போறியா இல்லை போலீஸை கால் பண்ணவா அப்படின்னு சொல்லி ஃபோன் எடுத்து மிரட்டவும் உடனே கிளம்பி போயிடுறாங்க. போய் கங்கங்கோட ஹஸ்பண்டை அடிச்சு போட்டு கையில் வேற ஒரு விரலை வெட்டிடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுமே பார்த்துட்டு ஹாஸ்பிட்டல் உடனே சேர்த்துறாங்க. அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்ன ஹீரோயின் இப்படி பண்ணிட்டா, இவன் மட்டும் காசை கொடுத்துருந்தா நம்ம ஹஸ்பண்டோட கையை இப்போ தப்பிச்சிருக்கும்ல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்க ஹஸ்பண்டுமே அதுக்கு தகுந்த மாதிரி, அவன் வந்து உண்மையான ஃப்ரெண்டே கிடையாது, அந்த ரவுடிஸ் கிட்ட அவன் ஃப்ரெண்ட் இல்லைன்னு அவன் சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லி எக்ஸ்ட்ரா சொல்லி விடுறாரு. ஆல்ரெடி ஹீரோயின் அந்த ப்ராஜெக்ட் சைன் போன இடத்துல ஒருத்தன் சொல்லியிருப்பான்ல, உன்னை வந்து அவள் அசிஸ்டண்ட்டாகவே தான் வச்சுக்கணும்னு நினைக்கிறா, நான் என்னோட கம்பெனிக்கு மேனேஜராக கேட்டேன், நான் தரமாட்டேன்னு சொல்லிட்டா அப்படின்னு சொல்லி பொய்யா சொல்லியிருப்பாரு. அதையுமே அவங்க நம்பியிருப்பாங்க. சேர்ந்து அவங்க மனசுல வந்து ஒரு கன்ஃபியூஷனா உருவாகுது. ஹீரோயின் கால் பண்ணா கூட இவங்க எடுக்கவே மாட்டாங்க, ரொம்பவே யோசிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே காமிக்கிறாங்க. கங்கங் வந்து எப்பவும் போல ஸ்கெடியூலாக படிச்சு காமிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோயினுமே சரி சரி அப்படின்னு சொல்லும்போது ஒரு மீட்டிங் மட்டும் போஸ்ட்பாண்ட் ஆயிருக்கு. ஆனால் அந்த டைம்ல நீங்க இன்டர்வியூ வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கீங்க, ஸோ அந்த ஸ்கிரிப்ட் ரைட்டர் வந்துருவாரு, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது, வேணா அடுத்த நாள் போட்டுடலாமே அப்படின்னு சொல்லும்போது, இல்லை அதை போஸ்ட்பாண்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, நான் வேணா உங்களுக்கு பதில் அட்டன் பண்ணவா அப்படின்னு கேட்கும்போது, ஓகே தான், நீ நல்லா பண்ணுவேன்னு சொல்லி எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சிரிச்சுட்டே சொல்றாங்க. கங்கங் வந்து ரொம்பவே ப்ரொஃபஷனலா ஓகே அப்படின்னு சொல்லி கிளம்ப பார்க்கும்போது, ஒரே நிமிஷம் இரு, நேற்று வந்து அந்த காசு கலெக்ட் பண்றவங்க வந்தாங்க, உங்ககிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணாங்களா அந்த ரவுடிஸ், என்கிட்ட கூட வந்து கேட்டாங்க, நான் தரமாட்டேன்னு சொல்லிட்டு தெரியுமா, நீயுமே பார்த்துரு அப்படின்னு சொல்லும்போது கங்கங் வந்து அப்படியே தள்ளி போறாங்க. ஹீரோனுக்கு ஒண்ணுமே புரியல, என்னாச்சு ஏன் ஒரு மாதிரி நடந்துக்கிறா அப்படிங்கிற மாதிரி தான் பாக்குறாங்க. நீங்கள் ஆஃபீஸ் விஷயத்த மட்டும் இங்கே பேசுங்க, நீங்கள் வந்து என் பர்சனல் லைஃப்பில் தலையிடாதீங்க, நான் அதை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னடா இப்படி பேசுகிறா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு, சரி ஏதோ டென்ஷனில் இருப்பா அப்படின்னு சொல்லி அதை விட்டுடுறாங்க. அங்கே என்னதான் ஹீரோயின் மாதிரி இப்படி பேசினாலுமே தனியாக போய் ஃபீல் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே கட் பண்ணி நைட் காமிச்சா ஹீரோயின் கதை வேற தட்டுறாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தா வேங் தான் வந்து நிற்கிறாரு. நீ எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு கேட்கும்போது, உங்களுக்கு டின்னர் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. நான் வந்து ஆல்ரெடி டின்னர் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, ஏன் சீக்கிரமே சாப்பிட்ருவீங்களா, அப்போதான் ஹெல்த்துக்கு நல்லதா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் ஹெல்த்து தான் முக்கியம் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. இல்லை சரி உங்கள் வீட்டுக்கு வந்தவங்கள உள்ளே கூப்பிட மாட்டிங்களா, கொஞ்சம் தண்ணி கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி வேணுன்னே கேட்குறாரு. சரி சரி உள்ளவா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போய் ஹீரோயினுமே தண்ணி கொடுக்குறாங்க. அப்பதான் வந்து உட்காந்துருப்பாரு. அதுக்குள்ளேயும் நான் உன்ட்ட கேட்கவா, உண்மையை மட்டும் சொல்லணும் அப்படின்னு கேட்குறாங்க. சரி கேளுங்க அப்படின்னு கேட்கும்போது, உனக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரைட்டாக கேட்டுறாங்க. என்னங்க இவ்வளோ ஸ்ட்ரைட்டாக கேட்குறீங்க, ஆமாம் எனக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு அவருமே ஒத்துக்கிறாரு. ஆனால் நான் இப்போ தான் ஒரு மேரேஜ் பண்ணி அதில் ஃபெயில் ஆகி உட்காந்துருக்கேன், என்னால் இன்னொரு ரிலேஷன்ஷிப்பில் போக முடியாது அப்படின்னு சொல்லும்போது, எங்க நான் இன்னும் ட்ரை கூட பண்ணலங்க, அதுக்குள்ளே என்ன பிரேக்கப்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி வேங் சொல்கிறாரு. அட நான் உண்மையை தான் சொல்கிறேன், வந்து ஒரு மேரேஜ் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தேன், அதில் வர ஹாப்பினஸ் நான் ஏற்றுக்கிட்ட மாதிரி அந்த ஃபெயிலியருமே நான் ஏற்றுக்க பழகணும்ல, அந்த மாதிரி தான் நான் இப்போ பழகிட்டு இருக்கேன், எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் போக சரியாயிரும்னு சொல்லி தோணுது. ஆனால் இதுக்கு மேலேயே ஒரு லவ் மேலே என்னால் எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியாது, ஏன்னா எக்ஸ்பெக்டேஷன் எப்போவுமே ஒரு டிசப்பாயின்மெண்ட்டில் தான் போய் முடிக்குது, வேறு எந்த ரிலேஷன்ஷிப்புமே வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது, அப்படிலாம் சொல்லாதீங்க, ஒரே ஒரு டைம் நீங்கள் வந்து ஒரு மேரேஜில் ஃபெயில் ஆகிட்டீங்க, ஆனால் அடுத்து ஒரு ட்ரை பண்ணாமலே எப்படி அதுவுமே ஃபெயிலியர் ஆகும்னு நீங்கள் சொல்லலாம், ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், அதுக்கப்புறம் சொல்லுங்கள். உங்களை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாதுன்னெலாம் கிடையாது, நானுமே நியூஸ் எதிர்ச்சியாக பார்த்தேன், அப்போ உங்களை பற்றி டைவர்ஸ் ஆனது எல்லாமே எனக்கு தெரிஞ்சிருச்சு, ஆனால் அதனால என்ன, எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, அதனால தான் நான் உங்களை தேடி வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, நான் வந்து எப்படியும் நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன், ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாத அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. ஆனால் பேங்க் கேட்குற மாதிரியே இல்லை. இப்போ அப்படியே கங்கங் காமிச்சா ஒரு ஏடிஎம் எடுத்து அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட கொடுக்குறாங்க. அதில் கொஞ்சம் காசு இருக்குது, அதை வச்சு கொஞ்சம்
இப்போதைக்கு கடன் அடைங்க அப்படின்னு சொல்லும்போது அவருமே சந்தோஷமா வாங்கிக்கிறாரு. ஹீரோயின் கிட்ட ஒரு ப்ராஜெக்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கியிருப்பாங்கல்ல, அதில் வந்த காசு தான் போல. ஆனால் அது ஹீரோயினுக்கே தெரியாமல் இவங்க செலவு பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோயின் தான் காமிக்கிறாங்க. காலையில் ஒரு காஃபி ஷாப்புக்கு போகிறாங்க. அங்கே பார்த்தா வேங் உட்காந்துருக்காரு. ஒரு நிமிஷம் இங்கே வரியா அப்படின்னு கூப்பிட்டதுமே வேகமாக அவருமே பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிறாரு. என்ன ஃபாலோ பண்ணுறியா அப்படின்னு கேட்கும்போது, இல்லைங்க எதிர்ச்சியாக தான் நடக்குது, நான் இங்கே சும்மா வந்தேன், நீங்கள் இங்கே இருந்தது நானே எக்ஸ்பெக்ட் பண்ணலங்க அப்படின்னு சொல்லும்போது, ஓ அப்படியா, சரி நான் அட்வைஸ் சொல்கிறேன், அதை மட்டும் கேட்டுக்கோ, சும்மா சும்மா எனக்கு ஒன்று பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டே இருந்தேன்னா அதுக்கு வேல்யூவே இல்லாமல் போயிடும். ஒரு விஷயம் ரேராக நடக்கும்போது தான் அதோட வேல்யூ அதிகமாக இருக்கும். ஸோ நீ அடிக்கடியே லைக்யூன்னு சொல்லிட்டே இருக்காத அப்படின்னு சொல்லும்போது, ஏங்க நான் அப்படி சொல்லவே இல்லைங்க, நான் இப்போ தான் பார்த்தேன் உங்களை, நீங்களே எல்லாம் சொல்லிக்காதீங்க அப்படின்னு சொல்லி வேங் சொல்கிறாரு. சரி எனக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லி ஹீரோயின் நினச்சி வெளியே போகிறாங்க. வேங் பின்னாடியே வராரு. நீ என்ன ஃபாலோ பண்ணிட்டே வர அப்படின்னு சொல்லும்போது, இல்லைங்க நானும் அதே வழியில் தான் போகிறேன் நிஜமா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி வராரு. ஹீரோயினுமே சரின்னு கண்டுக்காம லிஃப்ட்டில் போய் ஏறினா இவருமே லிஃப்ட்டில் ஏறாரு. இதுவுமே கோஇன்சிடென்ட் சொல்ல போறியா அப்படின்னு கேட்டதுக்கு, ஆமாங்க நிஜமா சொல்கிறேன் சத்தியமா அப்படின்னு சொல்லிட்டே தான் வராரு. ஹீரோயின் உள்ள போனதுமே அங்கே கங்கங்க வராங்க. என்ன அப்படின்னு சொல்லும்போது, இன்னைக்கு இன்டர்வியூ ஸ்கெடியூல் பண்ணியிருந்தீங்கல்ல அது அவர் தான் அப்படின்னு சொல்லும்போது, திரும்பி பார்த்தா வேங் தான் அங்கே நிற்கிறாரு. நான் தான் சொன்னேன்லங்க உங்களை ஃபாலோ பண்ணிட்டு வரல, இது கோஇன்சிடென்ட்னு சொல்லி நம்புனீங்களா அப்படின்னு சொல்கிறாரு. கங்கன் கூட ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்கல்ல ஒரு இன்டர்வியூ இருக்குது, அது வந்து மீட்டிங் கூட ஸ்கெடியூல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட்பான் பண்ணதா. அந்த இன்டர்வியூ வந்து வேங்குக்கு தான். தெரிஞ்சதுமே சரி நீ ரிஜெக்டர் நீ கிளம்பலாம் அப்படின்னு சொல்லும்போது, ஏங்க இப்படி பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு என்னோட திறமையை பாருங்கள், ரெசியூமை படித்து பாருங்கள், அதுக்கப்புறம் இதெல்லாம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது, என்ன பார்க்கணும், உன்னை பற்றி எனக்கு ஆல்ரெடி தெரியும்ல அப்படின்னு சொல்லும்போது, ஒரு சான்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சரின்னு சொல்லி ஹீரோயினுமே இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ரெசியூம் எல்லாத்தையுமே பார்க்குறாங்க. சரி ஏதாவது ஒரு கதை சொல்லு அப்படின்னு கேட்கும்போது, அவருமே ஒரு ஸ்கிரிப்ட் அப்படி எழுதுனதை சொல்லிட்டு இருக்காரு. நல்லா தான் இருக்குது. அதுவுமே ஹீரோயினுக்கு செலக்ட் பண்ணணும் அப்படின்னு தோணவே மாட்டேது. சரி நீ கிளம்பலாம், நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கும் போது, ஒரே நிமிஷம் இருங்க, நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க, பர்சனல் வெஞ்சன்ஸில் அதில் சேர்க்காதீங்க அப்படின்னு சொல்லி வேங் சொல்றாரு. கங்கங்குமே இது எதுவுமே தெரியாம நல்லா தானே இருக்கு, நல்லா தான் ஒர்க் பண்றாரு, ஒரு சான்ஸ் தான் கொடுத்து பார்க்கலாமே அப்படின்னு சொல்லுவோம். ஹீரோயினுமே சரி ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி, சரி உன்னை நான் செலக்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஒரே ஒரு மாசம் தான், அந்த ஒரு மாசம் நீ கரெக்டா ஒர்க் பண்ணா மட்டும்தான் உனக்கு அடுத்து வேலை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவருமே சரின்னு சொல்லி ஒத்துக்கிறாரு. எனக்கு உங்க பக்கத்துல இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லி நடுவில் பிட்ட வேற போட்டு விடுறாரு. இப்ப அப்படியே நெக்ஸ்ட் டே ஆஃபீஸ்ல காமிச்சா வேங் வந்ததுமே ஹீரோயின் சிட்டு பேசிட்டே இருக்காங்க. ஏங்க என்கிட்ட மட்டும் இப்படி பேசுறீங்க அப்படின்னு சொல்லும்போது, நான் ஷார்ட் டெம்பர் அப்படிதான் பேசுவேன், உன்னோட முன்னா வேலையை விட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லும் போது, அப்படிலாம் இல்லை வந்து என்கிட்ட மட்டும் தான் இப்படி சிறுன்னு விழுறீங்க, மற்றவங்க கிட்ட எல்லாம் ரொம்பவே நல்லா தான் பேசுறீங்க அப்படின்னு சொல்லும் போது, அப்படிலாம் கிடையாது, நான் இப்படி தான் பேசுவேன், உன்னால முடிஞ்சா இரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 புக்கு படிச்சு முடி இன்னைக்குள்ளேயும், இதுல என்னென்ன மிஸ்டேக் இருக்கு, எப்படி பண்ணா நல்லா இருந்திருக்கும்னு சொல்லி எல்லாத்தையுமே நீ எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி 3 புக் கொடுக்குறாங்க. அது எப்படிடா இம்பாசிபிள்டா அப்படிங்கிற மாதிரி தான் கங்கங் பார்த்துட்டு இருக்காங்க. சொன்னாலுமே ஹீரோயின் ஒத்துக்கவே மாட்டாங்க. ஆனா வேங்குமே விடுற மாதிரி இல்லை. நைட்டு ஃபுல்லா உட்காந்து படிச்சுட்டு இருக்காரு. ஹீரோயின்மே நடுவில் வராங்க. வேங் இல்லாதப்ப என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா ஒரு நோட்ஸ்லாம் நிறைய எடுத்து வச்சிருக்காரு. பரவாயில்லையே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது வேங் வந்துடுறாரு. என்ன எனக்கு ஹெல்ப் பண்ணலான்னு வந்தீங்களா அப்படின்னு கேட்கும்போது, அப்படிலாம் இல்லை, சீக்கிரம் வேலையை முடிச்சுட்டு கிளம்பு, எனக்கு டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி கிளம்பிடுறாங்க. ஆனா போய் ஃபுட்டு ஆர்டர் பண்ணியிருப்பாங்க போல, வந்து டெலிவரி ஆகுது. யார் கொடுத்து விட்டா அப்படின்னு கேட்கும்போது, ஹீரோயின் தான் அப்படின்னு சொல்லி டெலிவரி மேன் சொல்றாங்க. வெளியே தான்ப்பா சிட்டிசன் இருக்கா, ஆனா உள்ள பார்த்தியா வேலை எவ்வளோ பர்சன் அப்படின்னு சொல்லி வேங்குமே சந்தோஷமாகுது. இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே காமிச்சா கங்கங்க தான் சொல்லிட்டு இருக்காங்க, இன்னொரு ப்ராஜெக்ட் இருக்குது, அதுக்கு வந்து ஒரு 10 லட்சம் வந்து முன்னாடியே கொடுக்கணும் அட்வான்ஸாக அப்படின்னு சொல்லும்போது, நான் உன்னை நம்புறேன், நீ வந்து இந்த ப்ராஜெக்ட்டை ஹேண்டில் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி ஹீரோயினுமே விட்டுடுறாங்க. ஆனால் அதுலேயுமே கங்கங்க ஏதோ பிளான் வச்சிருக்காங்க போல, சிரிச்சுட்டே தான் கீழே போகிறாங்க. அப்போ ஒரு பார்சல் வருது, வாங்கிட்டு வந்து ஹீரோயின் கிட்ட கொடுத்தா ஓப்பன் பண்ணி பார்த்தா இறந்து போன எலியை வந்து யாரும் உள்ள பேக் பண்ணி அமைச்சிருக்காங்க. அது வேற யாரும் இல்லை, ஹீரோயினோட ஹஸ்பண்ட் தான். பார்த்ததுமே ரொம்ப பயமாகிடுது, ஏதோ ஒன்று நடக்குது தப்பா அப்படின்னு மட்டும் உங்களுக்கு புரியுது. அது மட்டும் இல்லாம கங்கங் வந்து இந்த மாதிரி தேவையில்லாம காசெல்லாம் முன்னாடி எடுத்து செலவு பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியுமே அவங்க ஹஸ்பண்ட் கண்டுபிடிச்சிடுறாரு. உடனே கங்கங்க்கு ஒரு மெசேஜ் இருந்துச்சு, மிரட்டி என்னை மீட் பண்ணவா அப்படின்னு கூப்பிடும். கங்கங்குமே வேகமா போய் பாக்குறாங்க. பண்ற எல்லா விஷயமும் எனக்கு தெரியும், ஹீரோயின் வந்து துரோகம் பண்றவங்களாம் மன்னிக்கவே மாட்டா, நீ பெரிய துரோகம் பண்ணிட்டு இருக்க, நான் மட்டும் இதை அவட்ட சொன்னேன்னு உனக்கு வேலையும் போயிடும், உங்ககிட்ட இருந்து காசையும் பிடிங்கிட்டு என்னை மாதிரி அலைய விட்டுருவா அப்படின்னு சொல்லி பயன்படுத்தி விடுறாரு. அவங்களுமே பயந்துடுறாங்க. நான் பண்ணக்கூடாது அப்படின்னா எனக்கு ஒரு 10 லட்சம் காசு கொடு, நான் வந்து அதை யூஸ் பண்ணிட்டு உனக்கு ஒரு வாரத்தில் ரிட்டர்ன் தந்துடுவேன், எனக்கு புதுசாக ஒரு இன்வெஸ்டர் கிடைச்சிருக்காங்க, ஆனால் அந்த படம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு 10 லட்சம் கொடுக்குற மாதிரி வரும், அதுக்கப்புறம் அவங்க 20 லட்சமாக எனக்கு திருப்பி கொடுத்துருவாங்க, அப்போ நான் உனக்கு ரிட்டர்ன் தந்துடுவேன் ஒரு வாரத்தில் அப்படின்னு சொல்லி தான் வாங்குறாரு. கங்கங்குமே பயத்தில் கொடுத்துட்றாங்க. ஆனால் அவரே ஒரு ஃப்ராடு அப்படிங்கிறத கங்கங் மறந்துட்டாங்க போல. ஒரு வாரம் ஆனக்கப்புறம் காலே எடுக்க மாட்டாரு. கங்கங் கால் பண்ணி பார்த்துட்டு அவங்க இந்த ஹோட்டலுக்கு ஸ்ட்ரைட்டாக வந்துடுறாங்க. உள்ளதாக இருக்காரு. சரி போய் பேசுவோம் அப்படின்னு சொல்லி உள்ளே போனா, ஓ நீயா வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி அசால்ட்டாக பேசுறாரு. ஏன்னா நீ ஒரு வாரத்தில் தரேன்னு சொன்னீங்களா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் தரேன்னு சொன்னேன், ஆனால் இன்வெஸ்டர் என்னை ஏமாத்திட்டான், அந்த காசெல்லாம் எடுத்துட்டு ஓடிட்டான் அப்படின்னு சொல்லி போய் தான் சொல்றாரு. கங்கங் கண்டுபிடிச்சிடுறாங்க. அப்படி ஒரு இன்வெஸ்டரே இல்லைன்னு என்கிட்ட போய் தான் சொல்லியிருக்க அப்படின்னு சொல்லும்போது, ஆமா அதுக்கு என்ன பண்ண சொல்ற இப்போ, அதெல்லாம் சரி, இப்போ ஹீரோயின் கிட்ட வந்து நான் வாங்கி கொடுத்த நகை ஒன்று இருக்கு, அதை வந்து 20 லட்சம் மதிப்பு போகும்,
அத எடுக்கறக்கு எனக்கு நீ ஹெல்ப் பண்ணு. அந்த 10,00,000 உனக்கு நான் தந்துடுறேன். இன்னொரு 10,00,000 நான் வச்சுக்கிறேன். கரெக்ட்டா போயிடுச்சுல்ல அப்படின்னு சொல்லும்போது, நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்கும்போது, ஹீரோயினோட லாக்கர் கீ உங்க ஆஃபீஸ்ல தானே இருக்கும். அத எடுத்துட்டு வந்து குடு அப்படின்னு கேட்குறாரு. கங்கங் முடியவே முடியாது அப்படின்னு சொல்லும்போது, "இது நீ பண்ணாதான் உனக்கு 10,00,000 தருவேன். இல்லன்னா நீ ஏதாவது பண்ணிக்கோ" அப்படின்னு சொல்லும்போது, வேற வழி இல்லாம சரி அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. நாளைக்கு ஒரு மீட்டிங் இருக்கு. நான் இப்ப எடுத்துட்டு வந்து தருவேன். சீக்கிரமா நீ போய் எடுத்துட்டு ரிட்டர்ன் வந்து தந்துரணும் அப்படின்னு சொல்லும்போது, ஓகேன்னு ஒத்துக்கிறாரு. அதே மாரி அடுத்த நாள் பண்றாங்க. கீ குடுத்ததுமே ஒரு வீட்டுக்குள்ள போய் எடுத்துட்டு இருக்காரு. ஹீரோயின் கரெக்ட்டா வீடியோ எடுத்துட்டே வராங்க. நல்ல ஒரு பிரபலமான நடிகர் அவரோட ஒய்ஃபோட நகையே திருடிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி வீடியோ எடுத்துட்டே வரும்போது, "என்ன பண்ணிட்டு இருக்க நீ?" அப்படின்னு சொல்லி சவுண்ட் போட ஆரம்பிக்கிறாரு. "நான் எதுவும் பண்ணலப்பா, நீ தான் திருடிட்டு இருக்க" அப்படின்னு சொல்லும்போது, "நான் எப்படிங்க வந்தேன்னு உனக்கு தெரியுமா?" அப்படின்னு சொல்லி கங்கங்க போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, கங்கங் பின்னாடி இருந்து வராங்க. "நான் எல்லாத்தையுமே ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டேன். இதுக்கு மேலேயும் நீ என்ன பயன்படுத்த முடியாது" அப்படின்னு சொல்றாங்க. அவருக்கு என்ன பண்றதுனே தெரியல. "வீடியோவை நான் மறுபடியுமே மீடியா கொடுத்துருவேன். அதனால நீ மறுபடியும் ஜெயிலுக்கு போற" அப்படின்னு சொல்லவும் கத்தி எடுத்து மிரட்ட ஆரம்பிக்கிறாரு. ஹீரோனுக்கு கொஞ்சம் பயமாயிடுது. "வேண்டாம் வேண்டாம், அவன் போட்டு விடு" அப்படின்னு சொல்லி கங்கங்குமே தடுக்கிறாங்க. அவருமே சரி என்கிட்ட பிரச்சனை பண்ணாதீங்க, நான் எடுத்துட்டு போயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நகையை மட்டும் எடுத்துட்டு வெளியே போறாரு. ஹீரோயின் சரி பரவாயில்ல, யாருக்கும் எதுவும் ஆகாம வெளியே போனா கூட பரவாயில்ல, நகை போனா போகுது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது வெளியே சவுண்டு கேட்குது. வேக வேகமா ஓடி வந்து பார்த்தா அவங்க ஹஸ்பண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆகி அங்கேயே அப்படி தலையில ஃபுல்லா பிளட் போய் படுத்திருக்காரு. ஹீரோயின் என்னதான் அவங்க ஹஸ்பண்ட் ஏமாத்தி இருந்தாலுமே இதை பார்த்ததுமே அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவங்களால பேசக்கூட முடியல. ஆம்புலன்ஸ் கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வேகமா சொல்லவும் கங்கங் தான் கால் பண்றாங்க. ஹாஸ்பிட்டலுமே வந்துடுறாங்க. ரொம்பவே சீரியஸா இருக்காரு. இந்த கோமாக்கு போயிட்டாரு. அவர் வந்து வருவாரா இல்ல கோமாலே இருப்பாரா அப்படின்னு சொல்ல முடியாது. ஒருவேளை இப்ப எந்திரிக்கலாம், 1 மாசத்துல எந்திரிக்கலாம், இல்ல எந்திரிக்காம கூட போகலாம் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லிடுறாங்க. ஹீரோயினுமே சரி நானே அவரை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவங்க தான் ஹாஸ்பிட்டல் செலவு எல்லாமே பாக்குறாங்க. கங்கங்குமே கேட்குறாங்க, அவர் தான் உங்களை ஏமாத்திட்டு போயிடுறாரு, அதுக்கப்புறம் எதுக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்றீங்க அப்படின்னு கேட்கும்போது, இருந்தாலுமே இப்போ அவரை பார்க்கறக்கு ஆள் இல்லை, என்ன பண்ண முடியும், இப்போதைக்கு அவரை நான் பார்த்துக்கிறேன், இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு சொல்லி யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கிளம்புறாங்க. அடுத்த நாள் ஒரு மீட்டிங்காக பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே வந்து வேங்குமே இருக்காரு. அவர் பார்த்ததுமே நம்ம வந்து டிரெக்டர்லேயே கூட ஒர்க் பண்ண போறோமா அப்படின்னு சொல்லி ரொம்ப எக்ஸைட் ஆகுறாரு. இன்னும் கன்ஃபார்ம் ஆகல, ஒரு மீட்டிங் வச்சிருக்கோம், அதில் போய் நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இருக்குது. அவர் மட்டும் ஓகே சொல்லிட்டாருன்னா நம்ம எழுதின ஸ்டோரிக்கு அவர் வந்து மூவி டைரக்ட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லும்போது இவர் ரொம்ப எக்ஸைட் ஆகுறாரு. எனக்கு இவர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி எடுத்து பார்த்துட்டு இருக்காரு. இதை நோட் பண்ணிட்டே தான் இருக்காங்க. கங்கங் சொல்றாங்க, நாளைக்கு நம்ம ஃப்ளைட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லும்போது, நானுமே வரலாமா, நானும் மீட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கறாரு. ஆனா கங்கங் இல்லை, இப்போதைக்கு இல்லை, ஒர்க் பண்ண முடிஞ்சாதான் நம்ம மீட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் அவனுக்குமே சேர்த்து புக் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. ஓ சூப்பர், நம்ம 3 பேரா போறோமா அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நாங்க 2 பேர் போயிட்டு வரோம், நீ வந்து இங்க இருக்க ப்ராஜெக்ட்லாம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லும்போது கங்கங்க்கு ஒரு மாதிரி ஆகுது. என்னடா இவனை வச்சுட்டு நம்மளே வேண்டான்னு சொல்றாங்க, இவ்வளவு நாள் நம்ம எல்லாமே எதுவுமே பண்ண மாட்டாங்களே, என்ன ரீசனா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. ஆனா பேங்க் ரொம்ப சந்தோஷமாயிடுது, ஏன் நம்ம வெளியே போறோம், லீவ் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி. அதனால அப்படியே இந்த மீட்டிங்ல காமிச்சா லஞ்சுக்கு தான் மீட் பண்ணிட்டாங்க. சரி நீங்க என்ன சாப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லி பேங்க் தான் பேச ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா அவர் தான் வந்து இப்போ ஹீரோயினுக்கு அசிஸ்டன்ட்டா போயிருக்காருல, அதனால அவர்கிட்ட வந்து அப்ரோச் பண்ணணும். ஃபுட் எல்லாமே இங்க ரொம்ப சூப்பரா இருக்கும், சிக்கன் மட்டன் அப்படின்னு சொல்லி எல்லாமே மீட் வெரைட்டியாவே சொல்லிட்டு இருக்காரு. அவரோட ஃபேஸே அப்படியே மாறிட்டு, இல்ல இந்த ப்ராஜெக்ட் செட் ஆகும்னு எனக்கு தோணல அப்படின்னு சொல்லி எஞ்சி போக பாக்குறாரு. இவருக்கு ஒண்ணுமே புரியல, இன்னும் எதுவுமே பேசலையே, சாப்பாடு பத்தி தானே பேசணும் அப்படிங்கிற மாதிரி பேங்க் பத்தி இருக்கும்போது ஹீரோயின் டக்குன்னு புரிஞ்சுக்கிறாங்க, இங்க வெஜிடேரியன் ஃபுட்ஸுமே ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர்லாம் சொல்றாங்க. அதை பார்த்துமே சரி சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாரு. யோசிச்சிருப்பாருன்னா நமக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறது கூட இவங்களால கெஸ் பண்ண முடியல, இவங்களுக்கு எப்படி நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு மூவியை கெஸ் பண்ண முடியும் அப்படின்னு தான் அவர் யோசிச்சிருப்பாரு. ஹீரோயின் அதை டக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு வெஜிடேரியன் பத்தி பேசுமே அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. வேங்க் எப்பவுமே புரியல, என்னாச்சு ஏன் அப்படி பண்ணாரு அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் தான் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ப்ராஜெக்ட்டுமே ஓகே ஆகிடுது. லீவ் ஓகே சொன்னதுமே ஹீரோயினுக்கும் வேங்க்கும் ரொம்ப சந்தோஷமாயிடுது. அங்கங்கே அவங்க ஹஸ்பண்டே காமிக்கிறாங்க. கங்கங்க தான் சொல்றாங்க, இந்த மாதிரி ஆகிடுச்சு, அவ எப்பவுமே கூப்பிடாம போனதே இல்லை அப்படின்னு சொல்லும்போது இப்போ வாச்சு புரிஞ்சுக்கோ, அவன் வந்து உண்மையான ஃப்ரெண்டே கிடையாது அப்படின்னு சொல்லி மறுபடியும் மண்டே கழுவ ஆரம்பிச்சிடுறாரு. அதான் கங்கங்க யோசிச்சு பாக்குறாங்க, ஹீரோனோட ஹஸ்பண்ட் கிட்ட நான் எல்லா உண்மையும் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்கல்ல, ஆனா எந்த உண்மையும் சொல்லியிருக்க மாட்டாங்க. அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அவங்க ஹஸ்பண்ட் வந்து என்ன மிரட்டினாரு, கீ எடுத்து கூட அப்படின்னா ஹீரோயினை வந்து நான் கொன்றுவேன் அப்படின்னு சொல்லி, அதனாலதான் நான் கீ எடுத்து கொடுத்தேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஹீரோயினுமே அதை நம்பியிருப்பாங்க. அதான் கங்கங்க இப்போ யோசிச்சு பாக்குறாங்க. ஹீரோயினும் வேங்கும் சரி அப்படியே வெளியே சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஹீரோயின் வந்து பெரிய பெரிய ஹோட்டலாக சொல்கிறாங்களா. வேங் வந்து ஆல்ரெடி இங்கே தான் படிச்சிருப்பாரு, லண்டனில் தான் படிச்சிருப்பாரு. அங்கே தான் இப்போ 2 பேருமே போயிருக்காங்க. அவர் வந்துட்டு இங்கே இருக்க குட்டி ரெஸ்டாரண்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும், வாங்க நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாரு. ஹீரோயின் ஒரு மாதிரி தான் பார்க்குறாங்க. சரி என்ன தான் சொல்கிறான், சாப்பிட்டு பார்ப்போம் அப்படின்னு சாப்பிட்டு பார்த்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது, அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர் வேறு இப்படி தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி செஞ்செல்லாம் கொடுக்குறாரு. ஹீரோயினுக்கு எடுத்து கொடுக்கும்போது அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு சரி கிளம்பலாம் அப்படின்னு வரும்போது ஹீரோயினுக்கு கால் வலிக்க ஆரம்பிச்சிருது. ஹீல்ஸ் போட்டனால இந்த ஹீல்ஸ் போட்டு நடக்க வர முடியல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது கால் வலிக்குதா இருங்க அப்படின்னு சொல்லி வேக வேகமாக ஓடி போய் ஷூ எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு. ஹீரோயினுக்கு ரொம்ப பிடிச்சிருது. நம்மளையே கேரிங்காக இருக்கானே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டேன். நான் வந்து ஆல்ரெடி ஒரு லவ் லைஃப்ல தோத்துட்டேன், அதனால லவ் பண்றதுக்கு நான் ரெடியாவே இல்லை. வேலை நான் ரொம்பவே அன்லக்கியா இருக்கலாம், என்னோட அன்லக்கியான வாழ்க்கைக்குள்ள இன்னொருத்துல இருக்கு, எனக்கு விருப்பமே இல்லை அப்படின்னு கரெக்டாக சொல்லும்போது பக்கத்துல ஒரு சைக்கிள் இடிக்கிற மாதிரி வருது. பேங்க் பார்த்துட்டுமே ஹீரோயின் டக்குன்னு பிடிச்சு இழுத்துறாரு. 2 பேருமே கொஞ்சம் க்ளோஸா வந்துடுறாங்க.
எனக்குலாம் ஹார்ட் பீட்டே ரொம்ப அதிகமாக ஆரம்பிச்சது. வேங்குக்குமே அப்படிதான் இருக்கு. இதோட இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் வர எபிசோட்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணாம பார்க்கணும் அப்படின்னா டிகிசஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ட்ராமா இன்னும் 1 or 2 எபிசோட்ஸ்ல முடிஞ்சிரும். இதுக்கப்புறம் என்ன ட்ராமா போடலாம் அப்படின்னு சொல்லியும் கமெண்ட்ல சொல்லுங்க. வேற ஒரு வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.